நானும் வெற்றி அடைவேன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கணும். யூ மஸ்ட் குவாலிஃபை யுவர்செல்ஃப். எனக்கு அந்த தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. புயல் காத்து எப்படி அடிக்குதோ அதே மாதிரி வாழ்க்கையில தினசரி பிரச்சனைன்ற காத்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. பண பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இந்த மாதிரி பல ப்ராப்ளம் நடந்துகிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் தாங்கணும்னு சொன்னா சோ சாலிட். அப்ப எங்க மாற்றம் நடக்கணும்? உள்ளுக்கு. நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். வினை எதிர்வினைன்னு சொல்லுவோம், காஸ் அண்ட் எஃபெக்ட். இந்த உலகத்துல இதாங்க உண்மை. காஸ் அண்ட் எஃபெக்ட், ஆக்ஷன் ரிசல்ட், ஆக்ஷன் ரிசல்ட். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ரிசல்ட் வரும். உண்மைதானே? உடலை பார்த்து உதாரணத்துக்கு சொல்றேன், பணம் நிறைய வேணும்னு சொன்னா உங்க ரிசல்ட் என்ன? அன்னைக்கு இந்த வயசு வரைக்கும் உங்களோட ரிசல்ட் உங்களோட பொருளாதாரத்துல பாருங்களேன். நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னா நல்லா ஆக்ஷன் போட்டிருக்கீங்க. நீங்க ஃபைனான்சியல் பேங்க்ல எனக்கு மில்லியன்ஸ் பணம் இருக்கு சார், என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு, வேண்டியதெல்லாம் வாங்க முடியுதுன்னா அப்போ உங்களோட ஆக்ஷன் வந்து செம்மையா போட்டிருக்கீங்க. உண்மைதானே? இல்லைன்னா ஓகே லைஃபை மெயின்டைன் பண்றேன் சார், ஓகே ஒரு அளவுக்கு வாழ்றோம். அப்ப வேணுங்கிறதுலாம் அனுபவிச்சுட்டோமா? வாழ்க்கையில உள்ளத்துக்கு ஆசை தானே, பெரிய காரு, பெரிய வீடு, பெரிய பங்களா. ஸோ இதெல்லாம் அடைஞ்சிட்டீங்களா? தட் மீன்ஸ் சரியான ஆக்ஷன் நீங்க போட்டிருக்கீங்க. போடலையா ரிசல்ட் இருக்காது சார். இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு ஆசை எல்லாருக்கும். என்ன ஆசை தெரியுங்களா? ஈஸி லைஃப். நான் ரொம்ப ஈஸியா இருக்கணும் சார். உண்மைதான், ஈஸி லைஃப்னு. உங்களை பொறுத்தவரை என்ன ஈஸி லைஃப் நினைக்கிறீங்க? இப்ப நான் வந்து கஷ்டப்பட்டு உழைக்க கூடாது. இப்ப கஷ்டப்பட்டு உழைக்கலன்னா பெண் காலத்துல கஷ்டப்படுவோம். இப்ப நான் கஷ்டப்பட்டு உழைச்சினா பெண் காலத்துல நானு ஈஸி லைஃபா இருப்போம். எப்படி இந்த உடலோ அதுதான் வாழ்க்கை தரமோ. சோ நம்ம உழைக்கிற வாழ்க்கையில் நல்லா வரணும்னு நினைச்சிட்டா அந்த கம்ஃபர்ட் சொல்லுவாங்களே, அந்த கம்ஃபர்ட்ல இருந்து வெளியாயிருங்க. கெட் அவுட். அன்கம்ஃபர்டபுளா இருங்க. எங்க போனோம் உங்களுக்கு போய் என்னடா அதுக்கு அந்த ஒரு வெறி தான் இருக்கணும். தெரியுங்களா? உங்களுக்கு தோத எல்லாம் அமைஞ்சிச்சுன்னா அடுத்து நம்ம வெற்றி அடைய மாட்டோம். எதுவுமே உங்களுக்கு எதிர்ப்பா இருக்கணும். சேல்ஸுக்கு போனோம், ரிஜெக்ட் பண்ணணும், உங்க அறிவு வளரும். உண்மைதானே? கம்பெனியில் உங்களுக்கு நிப்பாட்டணும், இன்னொரு வேலை தேடணும், கிடைக்காது, இன்னும் அலையணும். உங்களோட வில் பவர் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. திறமை இல்லைன்னு சொல்லுவாங்க, என்ன செய்வீங்க? திறமையை வளர்த்துக்குவீங்க. அப்ப எங்கெல்லாம் நம்மளுக்கு ஆப்ஸ்டக்கிள் வருதோ அங்கங்க உங்களுக்கு ஒரு புது ஸ்விட்ச் ஆன் ஆகுது உங்க உடம்புல. சரிங்களா? உன்னால முடியாதுன்னும் போது நீங்க என்ன செய்வீங்க? ஆமா சார் முடியாதுன்னு போயிருவீங்களா? என்ன சொன்னீங்க? என்னால முடியாதா? நான் செஞ்சு காட்டுறேன் சார் சொல்றீங்களா? எங்கிருந்து அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிச்சு? நியூ. அப்ப எத்தனை பேர் வரான்னு பாத்தீங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளை மாத்துறதுக்கு வர்றவங்க எல்லாம் நல்லவங்களா இருக்கணும்னு. அது கிடையாதுங்க. அப்படி கிடையாது. சட்டம் அப்படி இல்லை. உங்களை மாத்த வர்றவங்க ரொம்ப மோசமானவங்களாம் இருப்பாங்க. சம்டைம் நம்ம அப்படி மாற மாட்டோமே. லேசா சொன்னா மாறணும் எப்படி வரும்? பிரச்சனையான வரணுங்க. நம்ம அந்த நல்லதை பார்க்க கத்துக்கிட்டோமா? இட்ஸ் பியூட்டிஃபுல். எப்போதும் சொல்லுவேன் நான், ஒரு வாழ்க்கையில வெற்றி அடையணுமா? சோ ஆரோக்கியமா இருக்குன்னா உங்க சேல்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவா எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? முதல் கேரிங், லவ், ஜாய், அந்த உணர்வு நம்மகிட்ட எப்போதும் இருக்கும். அந்த உணர்வு நம்மகிட்ட இருக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம அதுவாவே இருக்கணும். அதை நம்ம போய் கத்துக்கணும் நினைக்கிறீங்களா? இல்லைங்க. குழந்தையா இருக்கும்போது அப்படிதான் இருந்தோம். உண்மைதானே? குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்தீங்க? அன்பா இருந்தீங்க, கேரிங்கா இருந்தீங்க, சின்சியரா இருந்தீங்க. ஒரு சின்ன பொய் சொன்ன மிஸ்டேக் பண்ண கூட என்ன செய்வோம்? அப்படி நின்று ஒத்துக்குவோம். என்ன இப்ப பெரிய பட்டியலே ரெடி பண்ணிட மாட்டோம். இப்படி வந்து அப்படி போய் ஓகே அம்மா கிட்ட குழம்பிடுவாங்க. எங்க போனேன்? கிளாஸுக்கு தான். பாருங்க புக்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? என்ன அவங்க படிச்சதுல பாரு, எவ்வளவு படிச்சிருக்கோம் பாருங்க, எவ்வளவு மார்க்ஸ். முன்ன அப்படி கிடையாது. போலனுவோம் அவன். அப்ப எவ்ரி திங் இஸ் வி லேர்ன் லைஃப்ல. அழகா நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ண. அப்ப சந்தோஷமா வெற்றி அடையணும்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வெற்றின்றது மட்டும் பத்தாதுங்க வாழ்க்கையில. நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறதுனால எதுவும் கிடையாது. ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியான கோடீஸ்வரனா இருக்கணும். அதுதான் முக்கியம். உண்மைதானே? ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஆனா ரூட் அதான் வேறு. எப்படி ஒரு மரத்துக்கு வேறு எந்த அளவுக்கு தரமா இருக்குதோ, ஒரு காய் நல்லா வரணும், வேறு ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ, அதே மாதிரி உங்க சந்தோஷத்துக்கு வேறு என்ன தெரியுங்களா? கேரிங் அண்ட் லவ், ஷேரிங். அன்பு தான். அந்த மட்டும் பிடிச்சுக்கோ, வாழ்க்கையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன். ஆனா அதே நேரத்தில் ஒரு சில பேர் வெற்றி அடைகிறாங்க. எப்படி தெரியுங்களா? அவங்கள்ட்ட அன்பு இருக்காது. ரொம்ப பயந்து சுலபமா இருப்பாங்க. பார்த்தீங்களா? பிசினஸ் பண்ணுவாங்க, கான்ட்ராக்ட் போடுவாங்க, தூங்க முடியாது. கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா, அதனாலே பாதி ஹார்ட் அட்டாக் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? சில பேர் பிசினஸ் எப்படி நடத்துவாரு? கோபமா, அதிகாரமா, எந்த நேரமும் கத்திக்கிட்டே தான் இருப்பாரு. ஸ்டாஃப் கிட்ட ஏசிக்கிட்டே தான் இருப்பாரு. சரிங்களா? அப்ப அவருக்கு என்ன, அந்த டெக்னிக்கும் வெற்றி அடையலாம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்ட், பெரிய பதவி, பெரிய பட்டம், நான் ஒரு பெரிய பொசிஷன், அதிலே தான் இருப்பாரு. பதவியோட தான் பார்ப்பாரு.
வாழ்க்கைன்றது வருஷம் கணக்குல ஒரு இடத்துல இருக்கிறது முக்கியம் இல்ல, நீ யாரா இருக்கிற அதுதான் என் தகுதி. உண்மைதானே? நீ யாரா இருக்கிற வாழ்க்கையில? வாட் இஸ் யுவர் பேங்க் பேலன்ஸ்? ஒண்ணுமே இல்லையா? டோன்ட் டாக், யூ ஆர் வேஸ்டிங் டைம். காடி காசு கட்டுறது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? புரியுதுங்களா? சோ இந்த அவேர்னஸ் வந்தாதான் மனுஷன் வந்து மாற்றம் வரும். உண்மையான அவேர்னஸ் பிடிச்சிட்டீங்கன்னா ஒன்னு சொல்றேங்க, நீங்க பேசவே மாட்டீங்க, பேச்சு குறைச்சிருவீங்க. தெரியுங்களா? இட்ஸ் நாட் அபவுட் எஜுகேஷன் ஆர் இன்டெலிஜென்ட். வாட் இஸ் த ரிசல்ட்? உங்க ரிசல்ட் என்ன? காஸ் எஃபெக்ட். நீங்க யாரா இருக்கிறீங்க அதுதான் ஒண்ணும். வாழ்க்கை எத்தனை வருஷம் வாழணும்ன்ற உண்மை தானே. கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்றது இல்ல, மகிழ்ச்சியா வாழ்றீங்களா அதுதான் வேணும். 30 வருஷம் ஒன்னா இருக்கிறது முக்கியம் இல்ல, 30 வருஷம் எப்படி இருந்தீங்கன்றது முக்கியம். இந்த ரிசல்ட் வச்சிருங்க, அதுதான் மகிழ்ச்சி. ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு வாட்டி தான், ஒரு லைஃப்ங்க. we going to die, everybody going to die. கியூல இருக்கிற எல்லாருமே உண்மைதானே, 1 by 1 போய்கிட்டே இருக்காங்க. ஆனா இருக்கிற காலத்துல எப்படி வாழ்ந்தீங்க ரொம்ப முக்கியம். சந்தோஷமா வாழ்ந்தீங்களா? வெரி குட். நிறைய பணம் இல்லை சார், நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தேனா? வெரி குட், உங்களுக்கு அவார்டு கொடுக்கலாம். உண்மையாவே நிறைய பணம் இல்லை சார், நிம்மதி இல்லை சார், என்ன வாழ்க்கை? உண்மைதானே? அந்த ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க பாருங்களேன், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாதான் இந்த மாதிரி நெட்வொர்க் வியாபாரம் செய்யறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.